பொள்ளாச்சியில் எங்களோட 4வது நாள், அதாவது கடைசி நாள் 3 நாள் டூர் முடிஞ்சு அன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையில் பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் மட்டும் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கீழே இறங்கி வந்து வாக்கிங்லாம் போயிட்டு அப்படியே பொள்ளாச்சியில் ரொம்ப ஃபேமஸான கௌரி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு டீ கடை இருக்குது. அங்கே தான் நாங்கள் 3 நாளுமே வந்து மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் டீலாம் குடிச்சிருந்தோம். அது என்னமோ தெரிலங்க, இந்த மாஸ்டர் கையில் என்ன தான் மேஜிக் வச்சுருக்காருன்னு சூப்பராக இருக்கும் டீ. அங்கே வந்து காலையிலையும் சாயந்தரம் எல்லா நேரமும் கூட்டம் அலமோதும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக வந்து சில்வர் கிளாஸில் தான் கொடுப்பாங்க. டீ குடிக்கும் போது தான் நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டே இருந்தோம். இப்போ தான் வீட்டில் இருந்து கிளம்பி வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 3வது நாள் முடிஞ்சு 4வது நாள் ஆகி நம்ம ரிட்டன் வீட்டுக்கே போகிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதில்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல் டே ஹஸ்பண்ட்க்கு வந்து மீட்டிங் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் ரூம்லேயே தான் இருந்தோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் பிள்ளைங்களும். செகண்ட் டே வந்து வால்பாறை, ஆழியார் டேம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆனமுடிக்கு போயிட்டு வந்தோம். தேர்ட் டே வந்து நம்ம பொள்ளாச்சிலேருந்து கேரளா பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மலம்புழா அப்படின்ற ஒரு இடத்த வந்து சுற்றி பார்க்க போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வாக்கிங் போய்ட்டு டீலாம் குடிச்சிட்டு வரதுக்குள்ளே பிள்ளைங்க வந்து தூங்கி எழுந்து குளிச்சு ரெடியாக இருந்திருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் தலைவாரி விட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் தலைவாரி விட்டுருந்தேன். 2 நாள் வெளியே சுற்றி பார்க்க போகும்போதும் 2 பேருமே அடம் பிடிச்சி எங்களுக்கு ஃப்ரீ ஹேர் தான் வேணும், ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லிட்டு தலையை விரிச்சு போட்டுட்டு வந்தாங்க. அன்னைக்கு வந்து நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சென்னைக்கு வரணும். எப்படியும் நைட்டு 11, 12 ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கு. அது வரைக்கும் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டால் முடியெல்லாம் ரொம்ப சிக்காடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து 2 பேருக்கும் நல்லா பின்னல் போட்டு ஜடை போட்டு விட்டுட்டேன். எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்க 2 பேருக்கும் தலைவாரி அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். நாங்கள் 3 பேர் கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் கிளம்புவார். 10 நிமிஷத்தில் டக்குன்னு குளிச்சுட்டு ஒரு பேண்ட்டு சட்டையை மாட்டின்னு தலையை வாரிட்டு வந்து நின்றுடுவார். அன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். நைட்டு வந்து எங்களுக்கு டின்னர் வந்து அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால அவங்க வந்து மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் அவங்க பையன்கிட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து பொள்ளாச்சியில் பயங்கரமான மழை. அந்த மழையிலையும் அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சமைச்சு எங்களுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் நைட்டே போதும்னு எவ்வளோ சொன்னோம். காலையில் நாங்கள் ஊருக்கு தானே கிளம்புறோம், போகும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுறோம்னு சொன்னால் கூட கேட்கல. இல்லை காலையிலையும் நான் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலையில் வந்து செஞ்சு அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் பையன்கிட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த 3 நாள் எங்களுக்கு கார் டிரைவ் பண்ணி எங்களை எல்லா இடமும் சுற்றி காட்டின அந்த பிரதர் வந்து லாஸ்ட் டேவும் நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே சுற்றிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, 3 மணிக்கு தானே உங்களுக்கு ட்ரெயின் அப்படின்னு சொன்னார். ஆனால் சுற்றி பார்த்தா உடனே பிள்ளைங்க டயர்டாக ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹரிபரியாக பரபரப்பாக கிளம்ப வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரு 10, 11 மணி வரைக்கும் ரூம்லேயே இருந்துட்டு ரிலாக்ஸாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே சுற்றி பார்க்க போகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.